ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. சுபம் பவது கல்யாணி ஆயுள் ஆரோக்கிய சம்பதா மம சத்ருவினா ஆச்சாய தீபஜோதி பிரதிகிருஹ்யதாம். அதாவது ஐடிவி சார்பாக உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நிறைய நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அமாவாசை முதல் பௌர்ணமி வரை என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு ஜாதகத்துல என்னென்ன இருக்குது, கைகள் என்னென்ன ஜாதகம் இருக்குது, உடம்பில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து வந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஐடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய வியூவர்ஸ் வரணும். ஏன்னா எங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வந்தால் தான் நாங்கள் வந்து உங்களிடத்துல எந்த விதமான அதாவது பிரதிபலனும் எதிர்பாராமல் இருக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வந்தாங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு அது வந்து உதவும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்போ வந்து நீங்கள் வந்து என்னிடத்துல ஜாதகம் பார்க்குறதா 9597180623 வாட்ஸ்அப்பில் கேள்வியில் கேட்டு அனுப்புங்க, உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். வஸ்திரம் கோவிலில் இப்போ நம்ம வந்து சுற்றி வரோம், கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே என்ன மாதிரியான வஸ்திரங்கள் அணியணும் அப்படிங்கிற மாதிரி சில விதிமுறைகள்லாம் இருக்குங்க. இன்னைக்கு காலகட்டம் ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே. நிறைய வஸ்திரங்கள், போடக்கூடாத வஸ்திரங்கள் எல்லாம் பெண்கள் அணிந்து வருகிறார்கள், போடக்கூடாத வஸ்திரங்கள் ஆண்கள் அணிந்து வருகிறார்கள், போடக்கூடாத வஸ்திரங்கள்லாம் குழந்தைகள் அணிந்து வருகிறார்கள். இதெல்லாம் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல நம்ம அதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ட்ரெடிஷனல் என்று சொல்லக்கூடிய வேஷ்டி, சட்டை, துண்டு, இடுப்பிலே ஒரு துண்டு, இது வந்து ஆண் மகவுக்கு உரித்தான ட்ரெடிஷனல். கோவிலுக்கு போகும்போது உடுத்தி கொள்ளக்கூடிய செல்லக்கூடிய ஒரு வஸ்திரம். என்ன வஸ்திரமா இருக்கலாம்? ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வார நாட்கள்ல அந்தந்த கிழமைக்குரிய கலர்லயே கட்டிட்டு போகலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையா சிகப்பு, திங்கக்கிழமையா வெண்மை நிறம் சார்ந்தது, செவ்வாய்க்கிழமையா இளம் சிகப்பு, புதன்கிழமையா பச்சை, வியாழக்கிழமையா மஞ்சள், வெள்ளிக்கிழமையா ஒரு ஆஷ் கலர், ஒரு ஒரு மந்தமான ஒரு கலர், ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய கலராகவும் இருக்கலாம், வெண்மை நிறத்துலையும் இருக்கலாம். சனிக்கிழமையா நீல வஸ்திரம். கருப்பு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கருப்பு கூடாது அப்படின்னா, ராகு காலமும் கேதுனுடைய யமகண்ட காலமும் நம்ம அணுகக்கூடாதுங்க, கருப்பு வேண்டாங்கிறாங்க. கரு நீளம் போட்டுக்கலாம், ஓகேங்களா? கரு நீளம், பல பூ போட்ட ஷர்ட், இதெல்லாம் சனிக்கிழமையில போட்டுக்கலாம். இது ஆண்கள் அணியக்கூடிய ஒரு வஸ்திரம். பேண்ட் ஷர்ட்டு ஓகே, நோ ப்ராப்ளம். வேஷ்டி இல்லைன்னா பேண்ட் போட்டுன்னு போகலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த பெர்முடாஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறிய வகை, முட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஷார்ட்ஸு, இதெல்லாம் போடக்கூடாதுன்னு விதி இருக்குங்க. நம்மளுடைய இந்த இந்து சனாதன தர்மத்தை நாமளே காவந்து பண்ணலை அப்படின்னா வேறு யாரும் காவந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதெல்லாம் போட்டுட்டு போனால் பெண்களுக்கு எப்படி ஒரு சில ஆடைகள்லாம் தடைகள் இருக்கும், அது மாதிரி ஆண்களுக்கு சில ஆடைகள்லாம் தடையாக இருக்குது. கைலி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து போட்டுட்டு போகக்கூடாது. சுவாமியோட அனுகிரகம் கிடைக்காதா? அப்படிலாம் கிடையாது. சாமியோட அனுகிரகம் கிடைக்கும், அடுத்தவர்களுடைய அனுகிரகம் கிடைக்காது. சாமியோட அனுகிரகம் உங்களுக்கு எப்போதும் இருக்கிறனால தான் கோயிலுக்கே வரும். அதனால சாமியோட அனுகிரகம் இருக்கும், மற்றவர்கள் பார்வையிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்காது. பாரம் எப்படி வந்திருக்காரு அப்படின்னு சில பேருடைய சாபனைகளை நம்ம வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நம்ம ட்ரெடிஷனல் சொல்லக்கூடியது பாவாடை தாவணி. இளம் பெண்களாக இருந்தால் பாவாடை தாவணி, அதுக்கு மேலே இருக்கிறவங்க புடவை கட்டி வர வேண்டும். குழந்தைகளாக இருந்தால் பாவாடை சட்டை, இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஆடைகளை அணிந்து வர வேண்டும். ஒரு சில ஆடைகள்லாம் பார்க்கும்போது மற்றவர்கள் எல்லாம் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஆடைகள்லாம் நம்ம அணிந்து வரவே கூடாது. ஆடைகள் மிக மிக முக்கியம். நம்ம வந்து கோவிலில் இருக்கிறவங்க, நம்ம இந்த ஃபாலோ பண்ணுறவங்க, கோவிலை சுற்றி வரவங்க, கோவிலுக்கு ரெகுலராக போகிறவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னலாக போய் அந்த சுவாமியோடைய, அதேமாதிரி பெண்களுக்கும் வஸ்திரங்கள்லாம் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க போடக்கூடாது ட்ரெஸ் எல்லாம். அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி நேர் எதிர், இப்போ ஆண்களுக்கெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சிகப்புன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து சனிக்கிழமையில் ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து கலரை வந்து பெண்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபாலோ பண்ணலாம். அதாவது நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய கலர்களை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த வஸ்திரம் விஷயத்தில் எல்லோரும் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நெத்தியிலே சமய சின்னங்கள் அணிந்து, பொட்டு, குங்குமம், நெத்தி வகுத்துல குங்குமம்,
மாங்கல்யத்தில் குங்குமம் அதெல்லாம் வைத்துக்கொண்டு கை நிறைய வளையல் போட்டுண்டு நிறைய உங்ககிட்ட இருக்கிற ஆபரணங்கள் 2 3 போட்டுண்டு அதுக்கு பிறகுதான் கோவில் போகணும். பட்டுப்புடவை கட்டிட்டு போனால் இன்னும் சால சிறந்தது. வைப்ரேஷன் நல்லா நிறைய கிடைக்கும். 10% கிடைக்கிற வைப்ரேஷன் 25% அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படிங்கிறத, ட்ரெடிஷ்னல் வஸ்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கோவிலில் இப்போல்லாம் அதெல்லாம் எழுதி வைக்க முடியதில்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யாராவது வந்தால் எதனா ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு சர்ச்சைகளை உருவாக்கி விடுகிறார்கள். ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பார்வை சரியில்லையா, அது சரியில்லையா, இது சரியில்லையா, அதெல்லாம் நம்ம தேவையில்லாத விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாம். ட்ரெடிஷ்னல் சுவாமிக்கு கோவிலில் எப்படி போடணுமோ அந்த மாதிரி தானே உடைகளை அணிந்து வர வேண்டும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன், ஐடி சார்பாக உங்கள் அனைவரையும் நன்றி கலந்த வணக்கங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.